இறை அடியவர்கள் தண்ணீரால் கூட விளக்கேற்றும் வல்லமை பொருந்தியவர்கள். அவ்வாறு குலத்தின் நீரை கொண்டே விளக்கு எரித்தவர்தான் நமிநந்தியடி. நமிநந்தியடிகள் நாயனார். அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியென்னு சுந்தரர் பெருமானால் போற்றப்பட்ட இந்நாயன்மார் திருவாரூருக்கு தெற்கே அமைந்துள்ள ஏமப்பேரூர் என்னும் ஊரிலே பிறந்துள்ளார். எம்பெருமானிடம் தீராத பக்தி கொண்ட நமிநந்தியாரோ தினந்தோறும் திருவாரூர் சென்று புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். திருவாரூர் திருக்கோயிலின் திருமதிலுக்கு அருகே அறநெறி என்று ஒரு தனி கோவிலில் அறநெறியப்பர் என்று பெயர் கொண்டு எம்பெருமான் வீற்றிருக்கிறார். அங்கு ஓர் மாலை பொழுதில் இறைவனை காணச் சென்றார் நமிநந்தியடிகள். அங்கு ஒரே ஒரு விளக்கு அணையும் நிலையில் குறைந்த எண்ணெயுடன் எரிந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் இரவு வந்து விடுவதால் ஒரே ஒரு விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் வீட்டிற்கு சென்று நெய் எடுத்து வருவது நேரமாகிவிடும் என்பதனால் அருகிலுள்ள வீட்டில் நெய் கேட்டார். ஆனால் அதுவோ சமணர் வீடாகையால் அந்த வீட்டின் பெரியவர், உங்கள் சிவன் கையில் நெருப்பை ஏந்தி இருக்கும் போது விளக்குக்கு பஞ்சம் ஆகிவிட்டதா, இங்கு நெய் இல்லை என்றார். மேலும் அங்கிருந்த சமணர்கள், கையில் கனல் ஏந்தி ஆனந்த தாண்டவம் ஆடும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு வேறு வேண்டுமா, கனல் ஒளி ஒன்றே போதுமே, வேண்டுமென்றால் குலத்தின் நீரை கொண்டு விளக்கெரியும் என்று எள்ளி நகையாடினர். வருத்தத்தோடு அடியவர் இருக்க அப்போது வானில், அடிகளே கவலையை விடு, உன் திருவிளக்கு பணி நிகழ நெய்தானே வேண்டும், குலத்தின் நீரை விட்டு விளக்கு எரிப்பாயாக என்று ஒலித்தது. உள்ளம் மகிழ்ந்த நமிநந்தி அடிகளும் அவ்வாறு குலத்து நீரை ஊற்றி விளக்கு எரிக்க உலகம் வியக்கும் வண்ணம் அது சுடர்விட்டு எரிந்தது. ஏளனம் செய்த சமணர்கள் வெட்கப்படும்படியாக விடியும் வரை விளக்கு எரித்தார். தினமும் இப்பணியை தொடர்ந்து செய்தார். இதனை கண்ட சமணர்களோ வெட்கி தலை குனிந்தனர். மேலும் இந்நாயன்மாரது சிறப்பை நீரினால் விளக்கிட்டமை நீல் நாடறியும் அன்றே என நாவுக்கரசரை பாடியுள்ளார். இவ்வளவு சிறப்புகள் பெற்ற நமிநந்தி அடிகளோ எவ்வாறு திருக்கோவிலுக்கு தலைவராகினார் என்பது குறித்து, சிவபெருமான் திருவாரூரில் பிறந்த அனைவரையும் சிவகணங்களாக நமிநந்தியடிகளின் கண்களுக்கு தெரிய செய்தமை குறித்தும் நாம் அடுத்த பதிவில் இனிதே காண்போம்.